சென்னையில் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்களின் மருத்துவமனையில் பெண்களுக்கு ஏற்படும் அனைத்து குறைபாடுகளுக்கும் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு செல்லம்பா 9047044488. ஓம் நம சிவாய. சிவாய நம. கோசாலிக்கு உதவி செஞ்சீங்கன்னா 7 ஜென்மம் புண்ணியம் கிடைக்கும். வராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்க வம்சம் தலைக்கும். ஓம் நம சிவாய. சிவாய நம. நல்லம்பாக்கம் சிவன் கோவில். இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு உதவி கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோபியா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. முத்து கிருஷ்ண மோகன கிருஷ்ண முரளி கிருஷ்ண வா வா வா. முத்து கிருஷ்ண மோகன கிருஷ்ண முரளி கிருஷ்ண வா வா வா. இப்படி பாகவதர் பாடினார். மூசா பாட முடியாது. இருந்தாலும் எதுக்காக இப்போ கிருஷ்ணனை கூப்பிட்டேன் அப்படின்னா, இந்த துளசியும் கிருஷ்ணனும் ஒரு பெரிய பக்தர். இந்த துளசிக்கு எவ்வளோ சக்தி உண்டு என்பதை இங்கே துலாபாரமாக இங்கே சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு 2 பேர் மனைவிகள். ஒன்று சத்யபாமா, இன்னொன்று ருக்மணி. இந்த ருக்மணி தேவியா ரொம்ப பரமபக்தர், சத்யபாமாவும் பரமபக்தர். இருந்தாலும் ஒரு படி மேல் அதிகாரமாக இருப்பார்கள் பகவான்கிட்ட. எல்லாரும் ஆத்துக்காட்ட என்ன சொல்லுவா, வாங்கோ போங்கோ அப்படின்பா. அப்படி கிடையாது எங்க பத்மாதேவி. எப்படின்னா, ஆனந்தமாக கூப்பிடுவா சுவாமியை, உரிமையோட கூப்பிடுவா. எங்க போனேன், என்ன பண்ணேன், ஏன் வரல அப்படி கேட்பா. ஆனா எங்க ருக்மணி தேவியார் சாந்தமா எங்கேயுமே கேட்க மாட்டான். இவா 2 பேரும் கூட பக்தி. இந்த பகவான் இதை பரிமாற்றம் பண்றார் அழகா. இப்படி பண்ணிட்டே இருக்கும் பொழுது ஒரு காலத்தில் இந்த நாரதர் வந்தார். இது ஏன் இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, எம்பெருமானுடைய லீலைகள் இது ஒரு பரம லீலை. அப்ப இந்த ருக்மிணி தேவியார் துளசி மாதாவை நிறைய வணங்கி பூஜை பண்ணியிருந்தான். இந்த துளசி பூஜைக்கு இருக்கிற சக்தி எதுக்கும் கிடையாது. நீங்க அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் எல்லா ராத்திலையும் முத்தத்தில் துளசி மாடம் இருக்கும் கிராமத்தில். இப்போல்லாம் எல்லாம் அப்பார்ட்மெண்ட், இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த துளசி பூஜை இனிமே எல்லாரும் பண்ணுங்க. சுவாமி எங்கள் காலத்தில் 45வது அப்பார்ட்மெண்ட் மாடியில் இருக்கேன், சூரிய வெளிச்சமே கிடையாது, என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபோட்டோ வந்துருக்கு, ஃபோட்டோ தான் பூஜை பண்ணணும். ஆகையினால துளசி பூஜை பண்ணணும். இல்லை துளசி மாடம் இருக்கிற இடத்துல போயாலும் நீங்கள் பிரதட்சணம் பண்ணுங்க. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த துளசிக்கு அபார சக்தி. இந்த துளசி தேவிய ருக்மிணி தாயார் டெய்லி பூஜை பண்ணின்னு வந்தான். டெய்லி பூஜை பண்ணின்னு வந்தோடனே அபார பூஜை அந்த துளசிக்கு. இந்த துளசி பூஜை பண்றவாள்லாம் பாருங்க, அழகா இருக்கும். அவ முகமே லட்சணமாயிடும், அழகா இருப்பான். என்ன அப்படின்னா, துளசி மாதா மகாலட்சுமிக்கு சமானம். சுவாமிகிட்ட என்ன வரம் கேட்டா அப்படின்னா, ஹிருதயத்துக்குள்ள இருக்கணும்னு சொன்னான். துளசி மாதா உள்ள இருக்குது யாருக்கும் தெரியாது. சுவாமி ஹிருதயத்துக்குள்ளே இருக்கா, மகாலட்சுமி ரூபமா இருக்கா. அவதார பெருமை இல்லை. அங்க அம்பாள் உள்ளே இருக்கா, வெளியில தான் லட்சுமினா அவதாரமா இந்த பக்கத்துல இருக்கா. பூமாதேவி காலில் இருக்கா, துளசி தேவி ஹிருதயத்தில் இருக்கா சார் உள்ள. அப்பனா எப்படி ஒரு பக்தி சுவாமிகிட்ட. சுவாமி அழகை துளசி தேவி ரசிச்சுட்டே இருந்தாலாம் டெய்லி. கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்கல சுவாமிகிட்ட, சுவாமியை பார்த்து ரசிக்கிறாளாம். சுவாமி நீ இவ்வளோ அழகா இருக்கேல, சுவாமி நீங்க இவ்வளோ அழகா இருக்கேல அப்படின்னு டெய்லி தேவதையா இருக்கும்போது பார்த்து பார்த்து விரும்பினவள். அதனால்தான் சுவாமி அவளுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றினார். இந்த சைவத்துல பார்த்தீங்கன்னா, நந்தனார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நடராஜ பெருமானை பார்த்ததே கிடையாது அவர். சிவன் எப்படி இருப்பார்னு தெரியும். அவரும் துளசியும் ஒண்ணுன்னா வச்சுக்கணும் பக்தியில. நந்தனார் பார்த்ததே கிடையாது சிவபெருமானை. ஆனால் சிவனை பத்தி பாடுறார். எப்படி பாடுறார்? பருகலமோ ஐயா நங்கே வருகலமோ ஐயா. இப்படி பாடுறார் நந்தனார்.
நாங்க வரலாமான்னு கேட்கிறாரு. இங்க துளசி தேவி சுவாமியுடைய ஹிருதயத்துக்கு வரலாமான்னு கேட்கிறா. அப்பனா பார்த்துக்கோ, இதுக்கு என்ன பார்த்தீங்களா? அப்படி ஒரு பக்தி. எல்லா பக்திமானும் சுவாமியுடைய ஹிருதயத்துக்குள்ள போகணும்னு தான் ஆசைப்படுவா. இந்த புலவத்தில் நம்மளும் அப்படிதான் ஆசைப்படணும். தாயார் இருந்ததும் என்ன, தந்தையும் இருந்ததென்ன, தனபயர் எடுத்ததென்ன, தரணியை ஆண்டதும் என்ன, சேயாயிருந்ததென்ன, சீடர்கள் வள இருந்ததென்ன, சிற்று பலகற்றதென்ன, நித்தமும் தனபயர் எடுத்ததென்ன, தனங்கள் குமிந்ததென்ன, குருவாயிருந்ததென்ன, சீடர இருந்ததும் என்ன, எல்லாம் இருந்தது என்ன, யமவோலை கண்டு அஞ்சுமோ, ஈசனே சிவகாமி நேஜனே ஜனியின்றருளும் தில்லைவாள் நடராஜனே. சார், பூலோகத்தில் எத்த வேணா வச்சுக்கலாம் சார், நிறைய கிடைக்கும் சார். காசு இருக்கும், பணம் இருக்கும், கார் இருக்கும், பங்களா இருக்கும், எல்லாம் இருக்கும், சேவர்கள் இருக்கும், டிரைவர் இருப்பான், நிறைய வேலைக்காரர் இருப்பான், எல்லாரும் இருப்பான். ஆனால் நம்ம பக்தியிலே வச்சுங்கோ, ஒரு ஓலை ஒன்று வரும் மேலேந்த, அந்த ஓலையை தடுக்கவே முடியாது. வந்துடுத்துனா இவெல்லாம் வெளிப்படுவான். ஒரு செகண்டில் அந்த ஓலை வந்துட்டு போயிடும். அதான் தர்மராஜாவுடைய ஓலை. இத்தனையும் இருந்தும் உனக்கு அந்த ஒரு பலன் இல்லைன்னா அது யாரு தடுக்க முடியும் அப்படின்னா சிவபெருமான் தான் தடுக்க முடியும். ஈசனே என் சிவகாமி நேசனே, சிதம்பர தில்லை நடராஜன் தான் தடுத்து நிறுத்துவான். அதே போல இன்று எல்லாம் இருந்தாலும் பக்தி ஒன்று இல்லைன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த துளசி தேவியை ருக்மிணி தாயார் பூஜை பண்ணுகிறார். அங்கே பத்மாவதி எல்லாம் பண்றார். அந்த ஒரு மாலைக்காக சுவாமியை பத்மாவதி தாயார் கோச்சிக்கிறார். கோச்சிங்கொன்னே நாரதருடைய கலகத்திலேருந்து சுவாமியை வேண்டான்னு விலைக்கு வித்துடுறார். சுவாமியை நிபந்தனையில் நாரதத்தை கொடுத்துட்றார். நாரதர் ஜெயிச்சு சுவாமியை வாங்கின்னு வந்துடுறார். இங்கே ருக்மிணி தாயார் துளசி தேவியை பூஜை பண்ணுறார். நாரதரை பத்மாவதி தாயார் கேட்க, என் சுவாமி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறார். அப்போ பத்மாவதி தாயார் சொல்கிறத பார்த்தோன்னா நாரதர் சொல்கிறேன், நான் வந்து சந்தையில் போய் வித்துருவேன் இவனே அப்படின்ட்டு. மகாவிஷ்ணு விற்கிற முதல் நாள் நாரதர் தான். அப்படிப்பட்ட சுவாமி பாருங்க, கிருஷ்ணர் அப்படி ஒரு விஷயம் பண்ண. கிருஷ்ண பரமாத்மாவை கொண்டு சந்தையில் வந்து நிறுத்துறார். எடைக்கு எடை தங்கம் போடுறா. பத்மாவதி தாயார் இருக்கிற எல்லாத்தையுமே, சத்யபாமா எல்லாத்தையுமே கொண்டு நகையெல்லாம் எல்லாத்தையும் வைக்கிறா. ஆனால் சுவாமியை ஒரு பக்கத்துலேருந்து எழுப்பவே முடியல. துலாபாரத்தினுடைய கதை பாருங்கோ. பக்தி இங்கே எங்கே ஜெயிக்குது பாருங்க. அம்பாள் கொண்டு வைக்கிறா, ஆனால் சுவாமி எழுந்துக்கவே இல்லை துலாபாரத்தில். இது ருக்மிணி தாயாருக்கு கேள்விப்பட்டு நாரதரே போய் சொல்கிறார். உடனே ருக்மிணி தாயார் துளசி மகாதேவியை வணங்கி ஒரே ஒரு துளசி கையில் எடுத்துன்னு போகிறா. எடுத்துன்னு போனோடனே பத்மாதி அங்கே சத்யபாமா நகையெல்லாம் எடுத்துடுறா. சுவாமி அப்படியே இருக்கார். நாரதர் யார் இந்த துலாபாரத்தை நிறுத்துறையிலோ அவா இவரை கிருஷ்ணர் அழைச்சின்னு போகலான்னு சொல்கிறார். அம்பாள் ருக்மிணி தாயார் துளசி தேவியை மனசில் நினச்சிட்டு, ஏன்னா சுவாமியுடைய ஹிருதயத்திலே துளசி தேவி இருக்காளே, அதனால சுவாமியுடைய துளசியை அந்த பக்கம் வச்சார். துளசி மகாதேவியை வணங்கினார். உடனே 2 திராசும் நிரந்தரமாக அப்படியே சமமாக நின்னது. அங்கே என்ன அப்படின்னா, அந்த துளசிக்கு துலாபாரத்துக்கும் ஒரு சம்பந்தம் என்னன்னா, துளசி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு அம்பாள். அதனால் எல்லாரும் துளசி பூஜை பண்ணுங்கோ ஆற்றுல. நீங்கள் இப்போ இல்லை, இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற கணவர் நல்ல உங்களுக்கு குணமானவர், நல்ல ஒரு அருமையான மகா கணவன். எப்படி சத்யபாமா சாவித்திரிலாம் இருந்தாலோ அதே கணவனே வேண்டும். நல்ல வாழ்க்கை வேண்டும். எத்தனை பிறவி எடுத்தாலும் தீர்க்க சுமங்கல்ய பாக்கியம், சந்தான பாக்கியம், புத்திர பாக்கியம், சௌபாக்கியம் அனைத்தும் கிடைக்கணும்னா துளசி பூஜை பண்ணுங்கோ. துளசி பூஜையில் தான் இவ்வளோ சக்திகள் இருக்குது. உங்களால் ஆற்றுல வச்சு பண்ண முடியல அப்படின்னா கோவிலில் கண்டிப்பாக பெருமா கோவில்லாம் துளசி மாடம் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் போய் நிறுவுங்க, அந்த கோவிலில் கேளுங்க, துளசி மாடம் வைக்கலாமான்னு கேட்டு அவள் பராமரிக்கணும்னா அதை பராமரிக்க சொல்லுங்க. எல்லாரும் பொம்மநாடிகளாம் சேர்ந்து துளசி ஒவ்வொரு கோவிலையும் துளசியை வளர்த்து அம்பாளை பூஜித்து
அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லாரும், ஏன்னா துலாபாரம் எப்படி பெற்றதுன்னா துளசி தேவியினால் இந்த துலாபாரத்துக்கு அவ்வளோ சக்தி கிடைத்தது. அதனால் அதே போல் சுவாமியே தன்னுடன் இணைத்து கொண்டவள் துளசி தேவி. எல்லாரும் இந்த துலாபாரத்தில் கேட்டு துளசி மகாதேவியாக இருக்கக்கூடிய துளசி தேவியோட அனுகிரகம் நடக்குமாறு கேட்டுக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா.